அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் கிறிஸ்தவமும் தமிழும். கிறிஸ்தவ மத போதகர்கள் இந்தியாவிற்கு வந்த நோக்கம் மதத்தை பரப்புவதற்காகவே. அதில் ஜியு போப் முக்கியமானவராக உள்ளார். இவர்கள் தம் மதத்தை பரப்புவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழ் மொழியின் பற்று காரணமாக தமிழராகவே வாழ்ந்து வந்த அறிஞர்கள் ஏராளம் உண்டு. அவர்களில் ஜியு போப் குறிப்பிடத்தக்கவராக உள்ளார். இவர் கனடாவில் ஏப்ரல் 24, 1820 பிறந்தார். இறை பணிக்காக இந்தியா வந்த இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியாற்றினார். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து தமிழ் இலக்கியங்களை மேலை நாட்டவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த சிறப்புக்குரியவர் இவர். இவரின் தமிழ் பணி 1851 ஆண்டு 2வது முறை தமிழகம் வந்தபோது 8 ஆண்டுகள் தஞ்சாவூரிலிருந்து தமிழ் பணியை மேற்கொண்டார். இந்த காலகட்டத்தில் புறநானூறு, நன்னூல், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை நன்கு கற்றறிந்தார். சில ஆங்கில மொழி இதழ்களில் தமிழ் குறித்த ஆய்வுக் கட்டுரைகளையும் அச்சமயத்தில் எழுதினார். பேராசிரியராக பணி செய்த இவர் 1885 இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்து அங்கு மாணவர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் தெலுங்கு மொழிகளை கற்றுக் கொடுத்தார். 1886 ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1893 நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். நாலடியாரின் பொருளை விரித்து உரக்க சொன்னார். அத்துடன் நாலடியாரில் உள்ள வெண்பா, அதன் ஆங்கில வடிவம், இறுதியில் விரிவுரை என அமைத்திருந்தார். நாலடியார் மொழியாக்கத்தை தொடர்ந்து திருவாசகத்தை மொழியாக்கம் செய்தார். முதுமையிலும் அப்பணி தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். ஜியு போப்பின் ஆக்கச்சிறந்த படைப்பாக கருதப்படுவது அவரது திருவாசக மொழிபெயர்ப்பு ஆகும். திருவாசகத்தை போப் மொழிபெயர்க்க ஊக்கப்படுத்திய நிகழ்ச்சியானது. முதுமை வரையில் திருவாசகத்தை மொழிபெயர்ப்பதில் ஆர்வம் கொண்டு இருந்தார். ஏப்ரல் 24, 1900 அன்று அதை வெளியிட்டார். திருவாசக முன்னுரையில் என் 80வது பிறந்த நாளில் இதை வெளியிடுகிறேன் என்று குறிப்பிட்டு இருந்தார். 1837 ஆண்டில் முதலில் தமிழ் படிக்கத் தொடங்கினேன். பன்னெடுங்காலம் உண்மையான பற்று கொண்டு தமிழ் நூல்களை ஆராய்ந்தேன். இந்நூல் வெளியீட்டோடு என் இலக்கிய பணி முற்றுப்பெறுகிறது என்று நீண்ட நெடிய காலமாக திருவாசகத்தின் மீது பற்று கொண்டு அதை நன்கு கற்றறிந்து அதன் வழியே நடந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிமேகலையின் ஆங்கில மொழியாக்கத்தை துவங்கினார். அது நிறைவேறவில்லை. அது கனவாகவே முடிந்துவிட்டது. அவர் மறைந்த பிறகு அதன் பகுதிகள் சித்தாந்த தீபிகையில் வெளியாயிற்று. வாழ்வின் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் போன்ற நூல்களை பதிப்பித்தார். புறநானூற்றின் சில பகுதிகளையும் மொழிபெயர்த்தார். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் போன்ற நூல்களை
பதிப்பித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் மீது பெரும் பற்று பெற்ற போப் நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் இலக்கியங்களையும் உலகத்திற்கு எடுத்துரைத்த ஜி.யு. போப் தனது 88வது வயதில் மரணமடைவதற்கு முன்னால் 3 விருப்பங்களை தெரிவித்திருந்தார். அதில் மொழிக்காகவும் சமய பணிக்காகவும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட போப்பாண்டவரின் 3 முக்கிய விருப்பங்கள். இறப்புக்குப் பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டுமென்றும், தமது கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையால் அமைய வேண்டுமென்றும், கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும் பொழுது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டுமென்று போப் தன் விருப்பத்தை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தமிழ் மொழியின் ஆர்வம் கொண்டு தமிழராகவே வாழ்ந்த ஜி.யு. போப்பின் தமிழ் பணி மிகவும் அலாதியானது என்று கூறுவதில் மிகையல்ல. நன்றி, வணக்கம்.